அப்போ பணம் யாருக்கெல்லாம் ரொம்ப அவசியமாக வேணும் அப்படின்னா எல்லாருக்கும் தான் வேணும். யாரும் வேணாம்னு சொல்ல முடியுமா சார்? முடியாது. அப்படின்னு தான் என்கிட்ட புதிர் போயிடுங்க. யாருமே அந்த மாதிரி சொல்ல முடியாது. இன்னைக்கு பணம் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா எல்லா இடத்துக்கும் அது தேவை. தொட்டிலேருந்து சுடுகாடு வரைக்கும் பணம் வேணும்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யான்னா உண்மை. கார்பரேஷன் அதிகாரி அவருடைய மனைவி இறக்கும்போது நாங்கள் தான் கூட இருந்தோம் அடக்கம் பண்ணும்போது. கார்பரேஷன் அதிகாரியுடைய மனைவின்னு சொன்னதுக்கப்புறம் கூட அஸ்தி கிடைக்கிறதுக்கு 2000 வாங்கிட்டாங்க. எக்ஸ்ட்ராவே வாங்குவாங்க. ஃபஸ்ட்டு வந்து வேணாம்னு சொல்லிட்டான். இவர் இப்படி பக்கம் போகிறோன்னு எங்ககிட்ட வாங்கி போட்டாங்க. நம்ம இவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு வாங்கி போட்டாங்க. உடனே கொடுக்கறதுக்காக அப்போ கேட்டாங்க. சொல்கிறேன் அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் பணம் வந்து தேவைப்படும். அது எப்போ தேவைப்படுன்னு வேற சொல்ல முடியாது. அது ரொம்ப முக்கியம். ஒரு ஏஜில் வந்து நம்ம வந்து உதாசனப்படுத்தியிருக்கோம். நானே உதாசனப்படுத்தியிருக்கேன். பணம் வேணாம்னு சொல்லிட்டு சொன்ன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 96 to 2006. வீட்டு வரி போடும்போது என்கிட்ட வாங்கிட்டோம் சார். மற்றவங்களுக்கு தான் அதிகம், உங்களுக்கு தான் கொஞ்சமாக அப்படி சொல்ல வேண்டியது. 96லேருந்து 2006 வரைக்கும் எனக்கு பணம் வேணாம்னு நான் சொல்றேன். அந்த டைம் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் அந்த மாதிரிலாம் மேரேஜ் ஆகலை. ஒரே வார்த்தை சொல்லணும்னா 2006 வரைக்கும் நாங்கள் ஆசிரமில் கனசேகரன் எனக்கு தெரியும். ஆசிரம் ரெகுலர் ஆசிரம் போவோம் நாங்கள். இந்த இவர் கூட தெரியும், ஸ்ரீராமச்சந்திரா மிஷன் சொல்லிட்டு ராமபுரத்தில் இருக்குது. போயிட்டு இருக்கணும். பணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சார் ரொம்ப அசால்ட்டாக இருக்கும். வேலையை விட்டேன், பேங்க் வேலையை விட்டேன். நான் ஆக்சுவலி விட்டேன். நாங்கள் ஃபுல்லாக பில்டிங் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுற டைமில் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணோம். 2007 வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ தான் தெரியுது பணம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. 2007க்கு அப்புறம் நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு. நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் மாமா வந்து அப்போ 95,000 அங்கே இடம் வாங்கி போட்டார் அந்த டைமில் அந்த ராமபுரத்தில். அது இன்றைக்கி கோடிக்கணக்கில் போகுது. எவ்வளோ போட்டார் சொன்னார்ல. நகை வந்து 67 ரூபாவா? 61ல் 94 ரூபாய் ஒரு சவரன். 61ல் 94 ரூபாய். விரைவில் 100 ஆக சொல்கிறது 96 நினைக்கிறேன். எங்கள் மாமா வாங்கி போட்டது 96ல் 95,000 வாங்கி போட்டார் ராமபுரத்தில். இப்போ டிஎல்எஃப் இருக்குல்ல, ஜஸ்ட் அப்படியே பிளாக். டிஎல்எஃப் சிட்டி இன்னைக்கு கோடிக்கணக்கான பணம் 5-6 கோடி போகும் ஒரு கிரவுண்டு. எம்ஜிஆர் ஆப்போசிட்டில் இருந்தார். டிஎல்எஃப் இந்த சைடில் இருக்குது. அதுக்கு அப்படியே பேக் சைடு. டிஎல்எஃப் வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலாக சிவாஜி தோட்டம். நம்ம நடிகர் சிவா பாட்டெல்லாம் அங்கெல்லாம் ஷூட்டிங்லாம் எடுப்போம். ஷூட்டிங் ஸ்பாட் அந்த இடத்துக்கு பின்னாடி தான் சும்மா அந்த இடம் நாங்கள் அவர் என்ன தான் கூப்பிட்டு போனார். 2 பேரும் போய் பார்த்தா 95,000 கொடுத்தாங்க, ரிலீஸ் பண்ணார். இன்றைக்கி பார்த்தா அதெல்லாம் போகாதுன்னு பார்த்தா அங்கே பார்த்தா முள்ளு செடியாக கிடக்கும் பயங்கரமா. இன்றைக்கி பார்த்தா அது சூப்பர் பிளேஸாக இருக்குது ராமபுரம். ஸோ அந்த மாதிரி வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதான் சொல்ல வரேன், பணம் யாருக்கு எப்போ தேவைப்படும் அப்படின்னு. அதே 2 கோடி ரூபாய் பணம் வச்சு முகப்பேரில் தேடுன்னு எங்கள் மாமா பையன் தேடினார். கிடைக்கல. இங்கே தான் இருக்கணும் இடம், முகப்பேரில் தான் இருக்கணும். ஏன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, டிஏவி இருக்குது, இங்கே தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஏம் பண்ணி அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. நாங்களாம் கூட ட்ரை பண்ணி கொடுத்தேன், இடம் கிடைக்கல. அவ்வளோ பணம். ஸோ பணம் வச்சுருந்தோம் சமையல் பார்க்க முடியல. எதுக்கு சொல்ல வரேன்னா, பணம் எந்த டைமில் தேவைப்படும், எந்த ஏஜில் தேவைப்படும்ன்றதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் வந்து நம்ம ஆசிரியர். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5லிருந்து 10 வருடங்கள். நீங்கள் எவ்வளோ வேகமாக செய்யல அதை வச்சு தான் கணக்கு. விட்டு செஞ்சால் அது கணக்கு இல்லை. தொடர்ச்சியாக பண்ணலாம். நான் தொடர்ச்சியாக இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எத்தனையோ நெகட்டிவ்ஸ் எனக்கு வந்து என்னை வந்து சொல்லியிருப்பான். நீ ஏன் இதை பண்ணுற, எவ்வளோ இருக்குது, இது ரொம்ப சீக்கிரம் பணம் வராது அப்படிலாம் மேக்ஸிமம் என்னெல்லாம் நெகட்டிவ் சொல்ல முடியுமோ அவ்வளோ நெகட்டிவாக நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ சொன்னவங்களை விட ஜாஸ்தி பணம் சம்பாதிக்கிறவன் நான் எங்கள் குடும்பத்தில். சரிங்களா? ஆனால் இன்றைக்கி அவங்களாம் சொல்கிறாங்க, என் ஐடியா முதலே நீ போட்டிருக்கலாம், என் ஐடியா அப்போ நீ என்கிட்ட புத்திசாலித்தனமாக சொல்லியிருக்கலான்னு சொன்னாங்க. புத்திசாலிமாக தான் நான் சொன்னேன், புத்திசாலித்தனமாக நீங்கள் இல்லை, நான் தான் பண்ண முடியும். இப்போ அவசரப்படுறாங்க. ஸோ அது மாதிரி எங்கள் அக்கா மாமா பையன் லாஸ்ட் மந்த்து தவறிட்டார். ஒரு 20 நாள் தான் இருக்கும். அவர்கிட்ட நல்ல பழக்கம். நாங்கள் சின்ன வயசு ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தோம் ஃபேமிலியாக. 43 years ஓல்டு இறந்துட்டார். இத்தனைக்கு எம்டிசியில் ஒர்க் பண்ணி தான் இருந்தார். பட் 14 வருஷம் சர்வீஸு. பட் ஏன்னா ஒய்ஃப்க்கு வேலை தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க அது கண்டாக்டர் தான் கொடுக்க முடியும், வேறு 2 வேலையும் தர முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. பட் பசங்க 2 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க. கொஞ்சம் யோசிப்பாங்க. பென்ஷன் கிடையாது, ஒரே செட்டில்மெண்ட்டு. அதாவது பணியில் இருக்கும்போது இறந்தால் அந்த ஏஜ் ஏதோ கணக்கு இருக்குது. அந்த கணக்கில் பிரகாரம் 10 லட்சம் இல்லைன்னா 5 லட்சம். இப்போ ஒரு 5 லட்சம் தான் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தெரியாது, அது எப்போ வரும்னு தெரியாது. சென்னை சார் சொன்னார் 5 மாதத்துல வந்துச்சுன்னு. உங்களுக்கு 5 மாதம் வந்துச்சா சார்? இல்லை, 8 மாதம். இப்போ 2-3 வருஷமாக வெயிட் பண்ணுறேன் வராமல். 3 இயர்ஸாக பணம் வராமல் ரிட்டையர்ட் ஆகிட்டு பணம் வராமல் வெயிட் பண்ணுறவங்க நிறைய பேர்.
அது எம்டிசி டென்ஷனே வராம எம்டிசி செட்டில்மெண்ட் ஆல்ரெடி லாஸ்ன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால வந்து உன்னை வச்சுக்கிறதே பாவம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க. சரியா? அந்த மாதிரி தான் இப்போ சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் நம்ம தான் சேஃபாக இருக்கணும். நம்ம சேஃபாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா உலகத்திலேயே பல பேர் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. டாட்டா, ரிலையன்ஸு, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கூட, பிர்லா நிறுவனங்கள் கூட பெரிய பணக்காரங்க அவங்க. ஆல்ரெடி இந்தியாவில் ரிச்சஸ்ட் பர்சன்ஸ். அவங்க கூட உப்பு விற்கிறாங்க, மிளகாத்தூள் விற்கிறாங்க. டாட்டா வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து ஏன் வந்து இரும்புக்கு அதிபதி? நீங்கள் இரும்புக்கு அதிபதி தானே டாட்டா. அவர் இரும்புக்கு சொந்தக்காரர். இந்தியாவில் வந்து இரும்புக்கு சொந்தக்காரர் யாருன்னு அவர் தான். நீங்கள் எங்கே உப்பு வைக்கிறீங்கன்னு கேட்டால் எல்லாரும் வாங்கினாங்க நான் விற்கிறேன் அப்படின்னு. அவர் சின்ன எக்ஸாம்பிள் சொன்னார். அப்போ வந்து 100 கோடி பேர், அப்போ ஆக்சுவலி இப்போ ஒரு 10 years இருக்கும் அவர் சொல்லும்போது, 100 கோடி பேர் ஒரு உப்பு வாங்கினாங்கன்னா எனக்கு ஒரு உப்புல ₹1 கிடச்சா கூட போதும். அப்போ எவ்வளோ ஆச்சு? 100 கோடி. இருக்கிறதுலையே பெரிய வியாபாரம் அந்த வியாபாரம்னு சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு டாட்டா வந்து அதை பற்றி ஷேர் பண்ணார். பட் அதான் இதில் இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து அதுதான். இதை ப்ராப்பராக ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். இது சிஸ்டம் கொஞ்சம் அலர்ட்டாக கேளுங்க. ஏன்னா வந்து இதன் மூலிமா பல பேருக்கு நம்ம லைஃப் மாற்றலாம். அதுதான் சொல்லுவார். சார் சொன்னார்ல 1920 பார்த்தீங்கன்னா 61 1920 ₹1 இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பணம் மதிப்பு? ₹1. எத்தனை வருஷம் இது? கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே. 1940 அதெல்லாம் பண்டை மாற்ற முறை நிறுவனு சொல்லுவோம். பண்டை மாற்ற முறைனா நம்ம கிட்ட ஒன்று இருக்கும், அவங்க கிட்ட ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். மாற்றி 1960 ₹100 இருந்தால் போதும்னு சொல்லுவோம். எத்தனை வருஷம்? 1962 சொன்னீங்க. 61 நகை. அப்போ சம்பளமே எவ்வளோ? ₹100 கூட வராது. ₹100 சம்பளம் வாங்கிட்டு ஒரு சவரம் மாதம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு 50,000 சம்பளம், 75,000 சம்பளம் இருக்கு. கணக்கு அதே தான். அப்பயும் அதை வாங்க முடியாது. 2025 70,000 சம்பளம் வாங்க இருக்காங்க. அப்போ அவங்க அதே மாதிரி ஒரு பவுன் வாங்கலாம். ஆனால் பவுன் வாங்கிட்டு இருக்க முடியுமா, சாப்பிட முடியுமா, ஸ்கூல் படிக்க வைக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான். 1980 ஒரு சிலருக்கு தெரியும், ₹1000 இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. அப்போ நான் 3வது படிக்கிறேன். அப்போது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ₹40 வாடகை சொல்லுவோம். ₹40, ₹50. எங்கள் மாமா செட்டித்தரில் தான் இருந்தார் எங்கள் ஏரியாவில். ₹40 தான் வாடகை. அப்போ ₹40. இன்றைக்கி அதே இடத்துல ₹15,000 வாடகை. அதே இடத்துல ₹15,000 வாடகை. ₹40 இங்கே இருக்குது, ₹15,000 இருக்குது. எத்தனை வருஷத்தில்? 35 வருஷத்தில் 45 சார். அப்போ சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எங்கள் மாமாவுக்கு எம்டிசி, அவரை இப்போ பிடிசி சொல்லுவாங்க. ₹425 சம்பளம். ₹450 ₹450 சம்பளம் வாங்கி அவரை கேளுங்க. எங்கள் வீட்டில், எங்கள் மாமா வீட்டில் 10 பேர் சாப்பிடுவாங்க. எவ்வளோ பேர்? 10 பேர். அதில் 4 பேர் படிக்கிறோம். நான் 3வது படிக்கிறேன். எங்கள் மாமா பசங்களாம் 5வது 6வது படிக்கிறாங்க. படித்தது போக வீட்டில் வேறு எங்கள் மாமா இருப்பார், அவருடைய பிரதர் எல்லாம் சேர்த்து 10 பேர் இருக்கும். அந்த ஒரே சம்பளம் 10 பேர் வாழ்வாங்க. சார் அப்போ வந்து பேட்டா இருந்தது சார். இப்போ வந்து பாட்டா கூட இல்லை சார். அப்பவும் பேட்டா 2% தான் சார். எல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்போல்லாம் வந்து நான் சார் டிக்கெட்டு 20 நிமிஷம் சார். நீங்கள் ₹100 கட்டி வரலாம் பெரிய விஷயம் சார். 7 பைசா 5 பைசா 7 பைசான்னு அந்த பேட்டாலாம் ஒன்றுமே கிடையாது. 26 பைசா. அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ₹100 பண்ணால் ₹3 ₹2 கொடுப்பான். கண்டக்டருக்கு வந்து ₹2 ₹3 ₹2 நினைக்கிறேன். டிரைவருக்கு ₹3 நினைக்கிறேன். ஏதோ சம் கணக்கு. சரியா? நம்ம ரொம்ப தெரியாது. இருந்தாலும் ரொம்ப கம்மி தான் அந்த காலத்தில். சரிங்களா? 2000 நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு ₹10,000 சம்பளம் இருந்தால் ஒரு நல்ல சம்பளம். அப்படிதானே சார்? 2000. சரி, இது பாருங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு சைபர் கூடிக்கிட்டே போகுது. 20 வருஷத்துக்கு. நீ நம்ம இருக்கிறது எந்த வருஷம்? 2025 கிட்ட வந்துடும். இன்னும் இன்னொரு சைபர் ஆட் பண்ணாலும் வரும். 1 லட்சம். 1 லட்சம் இருந்தால் லைஃபை ஓரளவு சொன்னாங்கல்ல, ஃபீஸ் கட்டலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபீஸ் கட்டலாம், ரெண்டட் ஹவுஸ்லாம் வாடகை கட்டலாம், நிம்மதியாக சாப்பிடலாம், குழந்தைங்களை வந்து நல்லா வச்சுக்கலாம். 2 குழந்தை இருந்தால் பார்த்துக்க முடியும். 1 லட்சம் ரூபாய் இருந்தால். இல்லைன்னா பற்றாக்குறை தான். பற்றாக்குறைக்கு என்ன பண்ணுவாங்க நிறைய பேர்? 80% பீப்புள் 80-20 ரூல் சொல்லுவாங்க. 20% 80%. இவங்க நம்பி இருப்பாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா ரிச். இவங்க யாரு? மிடில் புவர். அவங்களை நம்பி தான் இந்த 80% இருக்கு. இந்த 80% இந்த 20% தான் லோன் கொடுக்குறவங்க. எல்லா கடனையும் கொடுக்குறவங்க யாரு? இதுக்கு மேலே இருக்கு 5% பெரிய ரிச்சஸ்ட் பர்சனு. மீதி இருக்கவங்களாம் லோன் கொடுக்குறவங்க, லோன் வாங்குறவங்க. எத்தனை பேர்
பாருங்கள் எல்லாரும் பெண்கள் 30 பேர் அவனா கூடி மகளிர் லோன் போய் வாங்குறாங்களா இல்லையா? அது ஒரு தலைவி. ஏன்னா பெண்களை நம்பி தான் இப்போ இது லோன் தராங்க, ஆண்களை நம்பி தரதில்லை. ஏன்னா அவங்க பயந்து குழுவாக சேர்ந்து கட்டுறாங்க. அதனால 7,000 கோடி ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த பட்ஜெட்டில். போன பட்ஜெட்டில் 10,000 கோடி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதம் 35,000 கோடி இந்த பட்ஜெட்டில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. காரணம் என்னன்னா, நீங்கள் கரெக்டாக கட்டுவீங்கன்னு நம்பிக்கை எங்களால் தேடுவாங்க, உங்களுக்கு தேடக்கூடிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து தைரியமாக பயந்து போய் கொடுப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஏம் பண்ணி பண்ணுறாங்க. அப்போது பற்றாக்குறைக்கு எங்கே போகிறோம்னா மேக்ஸிமம் நம்ம வந்து லோன் தான். மிடில் கிளாஸ் 80% லோன். யாரெல்லாம் கடனே இல்லை அப்படின்னு யாரும் கை தூக்க முடியும்? எனக்கு கடனே இல்லை அப்படின்னு 2 பேர் கிரேட். அவங்க 2 பேருக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு. யார் அந்த 2? ஆனால் நீங்கள் வாங்கலனா கூட உங்கள் 2 பேர் மேலே எங்கள் மேலே எப்படி கவர்மெண்ட் கடன் வாங்கி வச்சிருக்கோம், உங்கள் மேலேயும் இருக்கு. உங்கள் 2 பேர் மேலே கவர்மெண்ட் கடன் வாங்கி வச்சிருக்கு. உலக வங்கியில் கடன் வாங்கினாங்கல்ல, யார் நம்பி தெரியுமா? ஒரு இந்திய குடிமகனை நம்பி, ஒரு குடும்ப மகனை நம்பி தான் வாங்குறாங்க. அதனால் நீங்கள் வாங்கினா கூட உங்கள் பேரில் அரசாங்கம் வாங்கி வச்சிருக்கு. சரியா? அப்போது இதுலேருந்து நம்ம வந்து ஒரு விஷயம் ஏன் வந்து நம்ம ஆசிரியம் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து வருங்கால காலத்தில் வந்து ஏன் ஆசிரியம் பண்ணணும்னா 2 விஷயத்துக்காக நம்ம பண்ணணும். ஒன்று ஹெல்த். இதுக்கு வந்து முதல் நாள் தான் நாங்கள் சும்மா வீட்டில் ரிலாக்ஸாக இருந்தேன். டிவியில் ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ்னா, டாக்டர் பேசிக்கிறாருன்னு போட்டு 50% இந்தியன்ஸ்க்கு வந்து லிவர் வந்து ஃபேட்டி 50%. அது காரணம் சொன்னார். லேடிஸ்க்கு தான் ஏன் இருக்குன்னா, நீங்கள் போங்க டீ கடையில் இன்றைக்கி சராசரியாக பெண்கள் வந்து சின்ன பசங்க. நான் ஸ்ரீபெரும்புத்தூர் மீட்டிங் போகிறேன் லாஸ்ட் 2 days பிஃபோர். சுகுமார் சார் சொன்னார் டீ சாப்பிடலான்னு சொன்னேன். நான் வாங்க இந்த டீயை போய் எதுக்கு சாப்பிடுவேன், நம்ம RCM டீ சாப்பிட்டே இவங்க சங்கீதா போட்டு கொடுத்துருவாங்க, நம்ம வேண்டாண்ணா அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ஏதோ பசி வருது. சரி நல்லா பண்ணி ஜூஸ் சாப்பிட்லான்ட்டு கூப்பிட்டு போனோம். போனால் கிட்டத்தட்ட ஒரு 15-13 பேர் இருப்பாங்க அந்த உட்காந்துருக்கிறதுல. அதில் ஒரு 7 பேர் சின்ன பசங்க தான் இருக்காங்க எல்லாமே. அப்போது எல்லாருமே வந்து வெளியில் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இன்றைக்கி பர்சன்டேஜ் ஏன் ஃபேட்டி லிவர் அதிகமாக இருக்குன்னா, நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைக்கு போங்க, சராசரி ஆண்கள் பெண்களும் ஈக்குவலாக இருக்காங்க. ஈக்குவலாக நிற்கிறாங்க. ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. சாட்டர்டே சண்டேல போனீங்கன்னா ஹோட்டல் வந்து நிறைய பேர் தோணுதுன்னா இவங்க யாருமே சமையல் பண்ணுறது இல்லையா வீட்டில்ன்ற மாதிரி தோணும். அவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. ஸோ அப்போ அவுட் சைட் ஃபுட்டு தான் இன்றைக்கி வந்து மேஜர் நோயாளி ஆகிறதுக்கு காரணம் அவுட் சைட் ஃபுட். அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருந்தது நல்லது. ஏன்னா ஹெல்த் 100% வேணும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஹார்ட் டிசீஸு நிறைய சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, கிட்னி ஃபெயிலியர்ஸு, இதுக்கெல்லாம் காரணம்னா அவுட் சைட் ஃபுட்டு. ஆயில் இதோட நம்ம பேர் வந்து ஏதோ பாரதி, அன்னைக்கு மஞ்சு பாரதி. இந்த மாதிரி 2 மாதம் அவங்க ஹஸ்பண்டுக்காக வேலை, அந்த அப்பாக்காக வேலைக்கு போயிருக்காங்க. சாருக்கு தெரியும், கிருஷ்ணமூர்த்தி சாரோட டாக்டர். கேஎஃப்சி எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் நம்பி தான் அங்கே போய், அதுவும் காஸ்ட்லி ஏரியா, அங்கே போய் தான் சாப்பிட்றாங்க. அவங்க வந்து ஒரு பிரான்ச்சில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே தான் தெரியுது 2 மாதம் அதே கடை யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் பாமாயில் அப்படின்றத அவங்க இது சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு அது வந்து